ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். நான் மார்னிங் 6 o'clock எழுந்துட்டேன். 6 o'clock எழுந்த உடனே என்னோடய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு டேங்கை ஃபில் பண்ணுறது. அதனால் மோட்ரு போடுறதுக்காக மாடிக்கு போயிட்டுருக்கேன். மாடிக்கு போயிட்டு மோட்ரு போட்டுட்டு கொஞ்சோண்டு செடிகள் வச்சுருக்கேன். அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது தான். தண்ணி ஊற்றுறதுக்காக தான் மோட்ரு காலைல எழுந்தோடனே மோட்ரு போட்டு மாடிக்கு போயிடுறது. பார்த்திங்கன்னா நிறைய செடி நான் வச்சுருந்தேங்க. ஆனால் ஒரு செடி கூட வைக்க விட மாட்டேங்குது. இந்த எலி பறித்து ஒரு செடியாக காய வச்சிருது. பாருங்கள், நிறைய செடி இருந்துச்சு, எல்லாத்தையும் காய வச்சிருச்சு. இது என்னோடய மல்லிகைப்பூ செடியவும் பறித்து எடுத்துருச்சு. அதனால் அங்கே தூக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோடய செம்பருத்தி. ஒரே ஒரு வெண்டைக்காவையும் பறித்து எடுத்துருச்சு. ஏதோ தப்பிச்சு வருது. பார்த்திங்கன்னா இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, அது பொமோக்ரேனட். அப்புறம் இது அவரை. ஆனால் அவரை அதையும் வளர விடலை. எலி போட்டு கடித்து கொதறி வச்சிருச்சு. மல்லிகைப்பூ செடி இப்போ எலி பிடுங்கி போட்டதுனால இலையெல்லாம் கொட்டிருச்சு. நான் லைட்டாக துளுத்து வருதுன்னு நினைக்கிறேன். பிழைக்குமா என்னன்னு தெரியல. பார்த்திங்கன்னா என்னோடய செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் டேங்க் வலிஞ்சிருச்சுன்னா ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துடுவேன். கீழே இறங்கி வந்துட்டு பாருங்கள், பக்கத்தில் பாவச்செடி வந்துட்டுருக்கு. இந்த செடிக்கு பிழைக்குமா என்னன்னு தெரில. மல்லிகைப்பூ செடி நல்லா குண்டாக அழகாக மணமாக இருக்குங்க பூத்துச்சுன்னா. பார்த்திங்கன்னா அந்த செடி அந்த எலி நாசம் பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல் வியூ பாருங்கள். வீடுங்களே இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்தப்போ. ஆனால் இப்போ நிறைய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துலலாம். அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட்டு சமைச்ச 2 தோசை மட்டும் மீதி இருந்துச்சு. அதனால் அந்த தோசையை சின்னதாக புட்டு இதை போய் குருவிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக புட்டுட்ருக்கேன். புட்டு கிணத்தடியில் கொண்டு போய் வச்சிட்டோன்னா நிறைய குருவி, காகங்க இதெல்லாம் சாப்பிடும். இது வீணாக போகலை, நல்லா தான் இருக்குது. தோசை கேழ்வரகு தோசை நல்லா இருக்குது. இங்கே கொட்டி வச்சா நிறைய குருவிகள் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டீ போட தண்ணி ஊற்றுறேன். இது பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அடுத்த வேலை என்னோடய ஒர்க்கு டீ போடுறது. பக்கத்தில் இது சின்னதாக பால். இது என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்னால் சிறுதானியத்தெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டு அரைச்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பசங்க தூங்கி எழுந்தால் காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அதை கட் பண்ணியாச்சு. எனக்கு இதில் ஒரு சின்ன செலவு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மில்லட் டீ போட்டதுலேருந்து 3 டீஸ்பூன் மில்லட்டு, அந்த பொடி பண்ண அந்த பொடி 3 டீஸ்பூன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் பால் ஒரே ஒரு டம்ளர் பால் கொதிக்க வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான காஃபி ரெடி. பார்த்திங்கன்னா காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபியை தான் பசங்க எழுந்த உடனே கொடுப்பேன். பசங்களாம் தூங்கிட்டுருக்காங்க. அதுக்குள்ளார நைட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கழுவிட்டு பசங்க எழுந்த உடனே காஃபியை ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டேன். என் பசங்க அழகாக அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. என்னென்னா என் பசங்கள்கிட்ட ஒரு குட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூங்கி எழுந்த உடனே பசங்க நான் பல்லு விளக்கலை, குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அழகாக பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க பேஸ்ட்டு ப்ரஷ்ஷை தான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு அழகாக உட்காந்துப்பாங்க. புக்கு நோட்டு பேனாவை எடுத்துகிட்டு உட்காந்துப்பாங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. யூனிஃபார்ம் மாற்றிட்டு பாப்பாவுக்கும் நான் சிண்டு கட்டி விடுறேன். அவங்க அதுக்குள்ளே சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. பின்னாடி அவங்க ஹேரை தலை சீவிட்டு சாப்பிட்றதுக்கு அடுத்து உட்காந்துப்பாங்க. மேக்ஸிமம் காலையில் நான் ரைஸ் தான் செஞ்சுருவேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். மேக்ஸிமம் டிஃபன் மாவு அரைக்கல அந்த வாரம். அதனால் காலைல டிஃபன் செய்யலை. பசங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட கொடுத்தேன்னா பருப்பு சாதம், கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்குமே. காலையில் பருப்பு சாதம் பொடி வச்சு
அவங்க அப்பா சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. பசங்க அழகாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. டிஃபனுக்கும் நான் சாப்பாடு பக்கத்துலேயே டிஃபனுக்குமே சாப்பாடு வச்சுட்டு காய்கறிகள்லாம் எடுத்து வச்சு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு 2 பேர்த்துக்குமே எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட முடிக்கிறதுக்குள்ளார 2 பேர்த்துக்கும். ஆனால் அவங்க கீரை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீரையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள் தான் அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. பாப்பா லஞ்ச் எடுத்து வச்ச உடனே கட்டி முடித்த உடனே அவங்களோட லஞ்ச் பேக்கில் அவங்களோட சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அழகாக மடித்து எடுத்து வச்சுக்கும் பாப்பா. அதிலலாம் குட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பூனு, அவங்க வாட்டர் பாட்டிலு, அவங்களோட லஞ்ச் டவலு இதெல்லாமே அழகாக மடித்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு வினித் ராகவன் அப்படி இருக்க மாட்டார். பாப்பா எல்லாத்துலேயும் ரொம்ப நீட்டாக அவங்க பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீட்டாக ஸ்கூலுக்கும் கிளம்பி போவாங்க. குட் கேர்ள் ரிதன்யா. பார்த்திங்கன்னா அவங்களோட புக்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்நாக்ஸ் கரெக்டாக இருக்கா. வினித் அவரோட ஸ்நாக்ஸை செக் பண்ணுறாரு. என்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சொல்லுவார் பாருங்கள். அதான் அவனோட ஸ்நாக்ஸா. கேரட் எதுக்கெலாம் நல்லது? கேரட் பிடிக்குமா? ஓகே, ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடு. எடுத்து வச்சுட்டு வினித் ராகவன் ஸ்கூல் கிளம்பிட்டாரு. எங்கே லஞ்ச் பேக்கு? அக்கா கிட்ட. அக்கா தான் கொண்டு வருமா? அக்கா தான் உனக்கு வேலையால? ஆமாம், லஞ்ச் கொண்டு வரதுக்கு. அக்கா என்ன பண்ணுது? வினித் ராகவன் இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டார். ரொம்ப இதன்மா சரி, பார்த்து பத்திரமா சாயந்தரம் வந்துடணும். சரி, ஓகே. லஞ்ச் ஓகே. பாய். பாய் பாய். இப்போ தான் சட்டை போட்டிருக்கீங்கள, பேசலாம்ல. இது மாதிரி தான் தாத்தா, இந்தியன் தாத்தா மாதிரி இவர் எப்போ பார்த்து சட்டையே போட மாட்டார். அதனால் வீடியோக்கே வர மாட்டார். இன்றைக்கி சட்டை போட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போவாது பேசலாம்ல. சரி, ஓகே. பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அடுத்து நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தலை சீவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்னோடய மதிய சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும். பார்த்திங்கன்னா பவுட்ரை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாங்க என் பொண்ணு. பவுட்ரை தான் நான் தேடிட்டுருக்கேன். அடுத்து கிடச்சிருச்சு. இப்போ பவுடர் அடிச்சுட்டு காலுக்கு கை காலுக்கெல்லாம் க்ரீம் தேய்ச்சிட்டு இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பணும். பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டை எங்கேயாவது தூக்கி வச்சுருவாங்க, சீப்பை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க, பொட்டு எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என் பொண்ணு ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சி ஒன்றொன்றையும் எடுத்து நான் போட்டுட்டு கிளம்பிடணும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து என் ஷால் போட்டு இப்போ நான் வந்துட்டு கிளம்பிடுவேன். எப்போதுமே வீட்டை விட்டு வெளில போகிறப்போ சின்னதாக ஒரு குரு வணக்கத்தை போட்டு தான் வெளில கிளம்புறது. ஏன்னா ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டெய்லியும் ட்ராவல் பண்ணுவேன். அதனால் மேக்ஸிமம் கடவுளே என்னை பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கிளம்பிடுவேன். ஆஃபீஸ் இப்போ கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ இது போல் தான் டெய்லியும் எங்கள் வீட்டில் நடக்கும். இதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன். ஓகே, இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்துட்டு வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுளை வேண்டிக்கிறேன். என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் டே. பாய்.